அதனால ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஏகபத்த ஆதரவோடு அவர் ஆட்சி அமைக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்ல அது நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய டெமோக்ராட்டிக் தேர்தல் நியாயப்படி ஒரு ஓட்டு அதிகம் வாங்கினாலும் அவங்க தான் வின் பண்ணவங்க. நீங்க இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்ப அதுதான் சொல்றேன் நான். அதான் சொல்றேன். தாவேக்கா தான் இப்ப இருக்கிற நிலைமையில தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அது கற்பனைக்கு எட்ட முடியாது. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கின்றதோ அல்லது தாவேக்கா கூட அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி அது புரியல எனக்கு. அது ஒரு வித்தியாசமா இருக்கு. அப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா அது மிகப்பெரிய இதுல உண்மையிலே குதிரை பேரங்கள் பேசப்படும். முடிஞ்ச அளவுக்கு விஜய் முடிஞ்ச அளவுக்கு விஜய் ஆட்சி அமைக்கிற வரையிலும் விஜய் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எங்கன்னா ஒரு பங்களால பூட்டி வச்சிருந்தா வேலைக்கு ஆகும். இல்லைன்னு சொன்னா கடத்திடுவாங்க நாடு. இல்ல நீங்க விஜய ரொம்ப இதா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் ஆரம்பத்துல இருந்தே அவர் புதுசா வந்தாருங்கிறதுக்கு வேண்டி அவரை எல்லாரும் மட்டம் தட்டிலே பேசி பழகிருக்காங்க. அந்த வகையில நீங்களும் அதே மட்டம் தட்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இவ்வளவு ஜெயிச்சும் கூட இன்னுமே மட்டம் தட்டுற மாதிரிதான் தெரியுது அவரை. ஓரளவுக்கு மட்டம் தட்டாம தோல்ல வச்சு சுமக்க சொல்றேன் சார். மட்டம் தட்டாம தோல்ல வச்சு சுமக்க சொல்றீங்களா? வெற்றி பெற்றாருன்றதுக்காக மட்டம் தட்டுறீங்களாங்கிறது கிடையாது. இன்னைக்கு அடுத்தது முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பை நமக்கு வரட்டுங்க. ஏங்க மோடியே நாங்க கடுமையா விமர்சனம் பண்றோம். மோடி பிரதமர் ஆகிறாரு, பிரதமர் தான். அதே மாதிரி விஜய் நான் கடுமையா விமர்சனம் பண்றேன். முதல்வரானா ஆகட்டும், யார் வேணான்னு சொல்றா? என்ன பேசுறீங்க நீங்க? பிரதமரை நான் கடுமையா எதிர்க்கிறேனா இல்லையா? ஆனா அவர் பிரதமர் வராரு, அது மீறி பிரதமர் ஆகிறாரு. பிரதமர் ஆகிறதுக்காக நான் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இவர் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜயை நான் பொதுத்தளத்தில் தான் கடுமையாக விமர்சனம் பண்றேன். முதல்வர் ஆயிட்டாருன்னா ஆகட்டும். முதல்வர் ஆன பிறகு கூட எங்களுடைய விமர்சனங்கள் தொடரும்.